துவக்க உரை தருவதற்கு நமது பள்ளியினுடைய இமாம் மௌலவி ஹாஃபிஸ் கே முகமது சலீம் ரியாஜ் ஹஜரத் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் முர்ஸலீன் وعلى آله وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر صدق الله العلي العظيم. الحمد لله. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாச்சியார் கோவில் வளர்ச்சியும் மேம்பாடும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு முக்கியமான கூட்டம் இப்பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தினுடைய நோக்கத்தை பற்றி முன்னதாக தெளிவான முறையில் எடுத்துரைக்கப்பட்டது. வளர்ச்சி மேம்பாடு அப்படின்னு வரும் பொழுது பொதுவாக மனிதர்களாகிய நாம் வளர்ச்சியை விரும்புவோம், வாழ்க்கையில் மேம்பட்டிருப்பதை விரும்புவோம், அதற்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக உழைப்போம். ஆனால் தலைப்பு என்ன? நாச்சியார் கோவில் வளர்ச்சியும் மேம்பாடு. தனிமனித வாழ்வில் நாம் எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்பது தலைப்பல்ல. குடும்ப ரீதியாக நாம் எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்பது தலைப்பல்ல. தலைப்பு நாச்சியார் கோவில் வளர்ச்சியும் மேம்பாடு என்றால் இந்த மஹல்லா, நாம் எந்த மஹல்லாவை சார்ந்து எந்த ஊரை சார்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த ஊர் வளர்ச்சி அடைந்திருக்கிறதா, மேம்பட்டிருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து அதை எப்படி நாம் வளர்ச்சியின் பாதையில் மேம்பாட்டிற்கு கொண்டு செல்வது என்பதை தெரிந்து அதன்படி செயல்படுவதற்காக வேண்டிதான் இந்த கூட்டம். மனிதர்களாகிய நாம் வளர்ச்சியை விரும்புவோம் தானே? படைச்ச ரப்புக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த அமலுக்கு நன்மையை எப்படி தருவான்? மன்ஜா பில் ஹஸனா, நீங்கள் ஒரு நன்மை ஃபலஹு அஷர் அம்சாலிஹா, அதற்கு ஒரு நன்மைக்கு 10 மடங்கு அல்லது 10 நன்மையை தருகிறேன் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். சில இடங்கள்ல 1க்கு 200ன்னு சொல்றான். சில இடங்கள்ல நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு அதை நான் பெருக்கி தருகிறேன் என்று சொல்கிறார். இதுவெல்லாம் எதை குறிக்கிறது? மனிதர்கள் ஒரு செயல் செய்கிற பொழுது அந்த செயலில் வளர்ச்சியை, லாபத்தை, மேம்படுதலை எதிர்பார்ப்பார்கள். மனிதர்களை படைத்த ரப்பிற்கு தெரியும். எனவேதான் செய்யக்கூடிய அந்த உழைப்பிற்கு, அமலிற்கு அல்லாஹ் அதை பன்மடங்காக தருவதாக சொல்லி அதை செய்த அமலை, அதற்குண்டான நன்மையை வளர்ச்சி அடைய செய்கிறேன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் இதையெல்லாம் அறிவிக்கிறார். நம்ம உலகத்துல சாதாரணமா பொருளாதாரத்தை பெருக்குவதற்காக வேண்டி எந்த முயற்சி செய்தாலும் அதில் வளர்ச்சி வேண்டும் என்ற அடிப்படையில் தானே செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, தனிமனித வாழ்வு. தனிமனித வாழ்வில் யாரெல்லாம் வளர்ச்சியில் இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தான் தெரியும். எல்லோரையும் சொல்லிவிட முடியாது. குடும்பவியல் எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்று அந்த குடும்பங்களுக்கு தெரியும். பெரும்பாலும் நம்முடைய மக்கள் ஓரளவுக்கு நிறைவாக இருக்கிறார்கள் என்ற எண்ணம் தான் பொதுவா. இப்ப நம்ம ஊர்ல ஓரளவுக்கு நிறைவா இருக்கிறாங்க, கடுமையான வறுமைக்கு கீழ் நம்ம மக்கள் இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் நம்ம என்ன செய்கிறோம். ஆனால் வளர்ச்சி மேம்பாடு, நாச்சியார் கோவிலுடைய வளர்ச்சி மேம்பாடு என்றால் இங்க நம்ம நல்ல ஆழமாக கவனிக்க வேண்டியது. சில ஜும்மால கூட சொன்னேன், ஒரு ஊர் பரிபூர்ணமான முறையில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதற்குண்டான உதாரணம் என்ன தெரியுமா?
தனி மனித குடும்பம் அல்லாமல் இந்த ஊர் முழுவதும் எப்படி இருக்கிறது என்பதை அடிப்படையாக வைத்துதான் அதை முடிவு செய்ய முடியும். 50 பேர்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள், மீதி 50 பேர் அதுக்கு கீழே இருக்கிறாங்கன்னா அது பரிபூர்ணமான வளர்ச்சி அடைந்த ஊர் அல்ல. 60% பேர்கள் படித்திருக்கிறார்கள், மேல் படிப்பு டிகிரி படிச்சிருக்கிறாங்க, மற்றவங்க அதில் சரியாக படிக்க முடியாமல் பாதியிலே படிப்பு நிறுத்தி இருக்கிறார்கள். ஒரு 30% பேர்கள் என்றால் அது மேம்பட்ட மகல்லாம் கிடையாது. அப்ப ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். வளர்ச்சி என்றால் ஒரு ஊர் வளர்ச்சி என்றால் அந்த ஊர் மக்கள் யாரின் பக்கமும் எதன் பக்கமும் தேவை ஆகாதவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் அது வளர்ச்சி அடைந்த ஊர். அதுக்கு உதாரணம் நான் ஒன்று சொல்றேன். ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவங்க காலத்துல நிறைவான ஒரு சமுதாயம், கல்வியிலும் பொருளாதாரத்திலும் நிறைவான ஒரு சமுதாயம் பரிபூர்ணமான முறையில் எப்பொழுது இருந்தது என்று வரலாற்றிலே நாம் பார்க்கிற பொழுது ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவங்க காலத்துல கல்வியாளர்கள் நிறைந்திருந்தார்கள். இந்த இஸ்லாமிய சமூகத்தில் ஏழைகளே இல்லை என்ற நிலையை அவர்கள் உருவாக்கினார்கள். எந்த அளவுக்குனா அவங்க ஆட்சி செய்த அந்த நாடு அரபு நாட்டுல அதை சுற்றி நிறைய சிறு நகரங்கள் சிறு நாடுகள் எல்லாம் இருந்தது. அதற்கு கவர்னர்கள் எல்லாம் அவர்களை நியமித்திருந்தார்கள். இஸ்லாமிய ஜகாத்தை இன்றைக்கு அது இல்லை, நடைமுறையில் இல்லை, நம்ம ஊர்ல இல்லை, நம்ம நாட்டுல இல்லை. ஜகாத்தை வசூலிக்கக்கூடிய அந்த வழக்கம் அங்கே இருந்தது. இஸ்லாமிய ஹலீஃபாக்கள் அதை செய்தார்கள். அந்த இஸ்லாமிய ஜகாத்தை அவர்கள் கலெக்ட் பண்ணி எதுக்கு செலவு பண்ணுவாங்கன்னா முக்கியமான விஷயங்கள் 3: கல்வி, பொருளாதாரம், ஆரோக்கியம், அதாவது சுகாதாரம் சம்பந்தப்பட்டது. இந்த 3ற்கும் அவர்கள் செலவு செய்வார்கள். தேவையுடையவர்களுக்கு அதை வழங்குவார்கள். கலீஃபா உமர் இப்னு அப்துல் அஜீஸ் மிக குறுகிய காலம் ஆட்சி செய்தார்கள். ஆனால் அவர்கள் நடைமுறைப்படுத்திய இந்த நடைமுறை இருக்கா இல்லையா, ஜகாத்தை யார் கொடுக்கிறார்களோ தகுதியானவர்களிடமிருந்து வாங்கி தகுதி உள்ளவர்களிடம் அவர்கள் அரசாங்கத்தின் மூலமாகவே நேரடியாக கொடுத்து அவர்கள் ஒரு மேம்பாட்டை கொண்டு வந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால் ஒரு காலம் வந்தது, உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவர்களுடைய ஆட்சி காலத்தின் இறுதி அல்ல, மத்திய பகுதி. அந்த பகுதியில பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அவர்களை சுற்றி உள்ள அவர்கள் கண்ட்ரோல்ல உள்ள அவர்கள் ஆட்சிக்கு கீழே உள்ள நாடுகளில் உள்ள கவர்னர்கள் எல்லாம் ஜகாத் வாங்குவதற்கு இங்கே ஆள் இல்லை. எனவே அரபு தேசத்திலே ஜகாத் வாங்குவதற்கு தகுதியானவர்கள் இருந்தால் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி அங்கே உள்ள ஜகாத் பொருட்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி கலீஃபா அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கிற நாடுகளிலேயே ஜகாத் வாங்காத மனிதர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்கள் ஆட்சி அவர்களுடைய நேரடி பார்வையில் ஆட்சி நடக்கக்கூடிய அந்த அரபு தேசத்தில் எப்படி இருப்பார்கள்? வந்து குமிக்கிறது. ஜகாத் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நல்ல கவனிக்கணும், ஜகாத் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு இடத்துல குமியுது, வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ஜகாத்தை வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ஜகாத்துடைய சட்டம் தெரியும். ஜகாத்துடைய அந்த பொருளை ஒரு வருடத்திற்கு மேலாக வைக்கக்கூடாது. ஒரு வருடத்திற்குள் அதை கிளீன் பண்ணிடணும், அதை கொடுத்து அதை காலி பண்ணிடணும். வந்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்யறது? சுற்றி உள்ள எல்லா நாடுகளுக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் அனுப்பி வைக்கிறார்கள். காலியாக இருக்குது. வேறு வழியே இல்லாமல் கடைசியில் என்ன செய்தார்கள் தெரியுமா? இருக்கின்ற தானியங்கள் அத்தனையும் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்னுடைய அதிகாரிகளிடத்தில் சொன்னாங்க. அரபு தேசத்திலே உள்ள பாலைவனத்தில் இந்த தானியங்களை எல்லாம் நீங்கள் தூவி விடுங்கள். நிறைய தானியங்களை அவர்கள் விலைக்கு வாங்கி அவர்கள் செய்த காரியம் இதுதான். பாலைவனத்திலே நீங்கள் தூவி விடுங்கள். இந்த உமர் இப்னு அப்துல் அஜீஸ் உயிரோடு இருக்கின்ற ஆட்சி செய்கின்ற இந்த இடத்தில் மனிதர்கள் மட்டுமல்ல, வானில் பறக்கக்கூடிய பறவைகள் கூட பசியாக இல்லை என்று வரலாறு சொல்லுங்கள் என்பதாக சொன்னார். ஜகாத்தை வாங்காத, ஜகாத் வாங்குவதற்கு தகுதி இல்லாத நபர்களை, மனிதர்களை, சமூகத்தை உருவாக்கிய ஒரு கலீஃபா உமர் இப்னு அப்துல் அஜீஸ் என்றால்
இங்கிருந்து தான் நாம் பாடத்தை எடுக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஊரில் இருக்கிறது, ஜகாத் கொடுப்பவர்களும் இருக்கிறார்கள், வாங்குபவர்களும் இருக்கிறார்கள். நல்லா பாருங்க, கொடுக்கக்கூடியவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், வாங்கக்கூடியவர்கள் வருஷம் வருஷம் வாங்கிக்கிட்டே இருக்கிறார்கள். நம்ம அந்த பள்ளிவாசல் ரமலான்ல பார்க்கலாம். போன வருஷம் ரமலான்ல பைத்துல் மால் மூலமாக ஜகாத்தை பெற்றவர்கள் அடுத்த வருஷம் கம்மியாகிறார்களா? ஆட்கள் கூடுகிறதை தவிர வாங்குபவர்கள் வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள், கொடுப்பவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த பேலன்ஸ் இங்கிருந்து மேலே ஏற மாட்டேங்குது. இப்படி இருக்குதா? இது மேலே வரணும். ஜகாத்துடைய நோக்கம் அதுதான். ஆக அப்ப பேலன்ஸ் சரியான முறையில் இல்லாமல் ஒண்ணு மேலே ஒண்ணு கீழே இருந்தா இது மேம்பட்ட மஹல்லா என்று சொல்ல முடியுமா என்றால் முடியாது. ஒரே தராசின் கீழ் மக்கள் வர வேண்டும். அதற்காக வேண்டிதான் இந்த மீட்டிங். எப்படி சமூகத்தை மேம்படுத்துவது? எல்லா நிலைகளிலும் எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் கல்வி, எல்லோரும் ஜகாத் கொடுக்க கூடிய நிலைக்கு உருவாக்கப்படுது. சுகாதாரமான வாழ்வு, இதுவெல்லாம் எப்படி நாம் செய்வது என்பதற்குண்டான ஒரு அடிப்படையை தெரிந்து கொள்வதற்காக வேண்டிதான் முன்னால் நம்முடைய பொருளாளர் சுல்தான் அவர்கள் சொன்னது போன்று எங்களிடத்தில் நீயத் இருந்தது. ஊர்ல உள்ள நிலைகள் எங்களுக்கு தெரியும். ஊரை எப்படி மேம்படுத்துறது நான் அதை சொல்றேன். சில விஷயங்களை நான் முன் வைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் இருக்குது, நான் முன் வைக்கிறேன்னா ஊருடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒரு 3 விஷயம் அடிக்கடி சொல்லுவாங்க. 3 விஷயங்களை என்ன செய்யணும்? சமூகம் மேம்பட்டு இருக்க வேண்டும். கல்வி, பொருளாதாரம், சுகாதாரம். சரியா? இந்த 3ல நம்முடைய ஊர் இருக்கு. அது தெரியணும்ல. நம்மளுக்கு தெரியும். நம்மளுடைய ஊரை தெரியணுமா வேணாமா? இதுல கல்வி, கல்வி நம்ம எப்படி இருக்கிறோம்? இது ரொம்ப மிக முக்கியமானது. கல்வியில் எப்படி இருக்கிறோம்? கல்வியில் இன்றைக்கும் நாம் எட்டக்கூடிய இடத்தை எட்டிவிட்டோமா என்றால் கிடையாது. எல்லாரும் படிக்கிறோம், எல்லாரும் இன்ஜினியர் ஆகிறோம், எல்லாரும் சம்பாதிப்பதற்குண்டான வழியை தேடுகிறோம். இது மேம்பாடா வளர்ச்சியா என்றால் தனி மனித வாழ்வில் வேண்டுமானால் வளர்ச்சியாக இருக்கலாம், ஒரு குடும்பத்திற்கு வேண்டுமானால் வளர்ச்சியாக இருக்கலாம். சமூகம் என்று வருகிற பொழுது இப்ப கேட்கிறேன், நாச்சியார் கோயில் ஜமாத் மக்கள் எல்லாம் இருக்கிறீர்கள், கல்வியில் நாம் மேம்பட்டு இருக்கிறோமா இல்லையா என்பதற்கு இந்த ஒரு கேள்வி போதுமானது. நம்மள எத்தனை பேர் டாக்டர் இருக்கிறோம்? டாக்டர்ஸ் நம்ம ஊர்ல எத்தனை டாக்டர்? இங்க விடுங்க, இதை தாண்டி நம்ம ஊர்ல ஒரு டாக்டர், நாச்சியார் கோயில் டாக்டர் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய சமூகத்தில் ஒருவரை காட்டு இருக்கிறாங்களா? இல்ல. அட்வொகேட், வக்கீல், நம்முடைய ஊர்ல வக்கீல் இருக்கிறாங்களா? இல்லை. நீதிபதிகள், வக்கீலே இல்லை என்ற கூட நீதிபதிக்கு கேள்வி இல்லை தானே? இல்லை. இதுவெல்லாம் இந்த கேள்வி எனக்கு எப்போ தோன்றுச்சு தெரியுமா? இந்த அன்வா அமைப்பு வந்தார்கள், சந்திப்பதற்காக வேண்டி வந்தார்கள், மஹல்லாவை மேம்படுத்த வேண்டும், அதுக்குண்டான ஐடியாலஜி அவங்க நிறைய கொடுத்தாங்க. அப்ப பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அவங்க கேட்டாங்க, ஒரு மஹல்லா மேம்பாட்டு குழு அமையுங்கள், அந்த மஹல்லா மேம்பாட்டு குழுல பள்ளியினுடைய இமாம் இருக்கணும், சமூக சேவை செய்யக்கூடிய மக்கள் இருக்கணும், ஒரு டாக்டர் இருக்கணும், ஒரு வக்கீல் இருக்கணும், ஒரு ப்ரொஃபஸர் இருக்கணும்னு சொன்னாங்க. அஜர் அவங்க இருப்பாங்க. சரி, வக்கீல் அவங்க கேட்கிறாங்க, யாராச்சும் வக்கீல் இருக்கிறீங்களா? இல்ல. யாராச்சும் அட்வொகேட் இருக்கீங்களா? இல்ல. ப்ரொஃபஸர் யாராச்சும் இருக்கிறாங்களா? இல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்ப சொல்லுங்க, நம்முடைய மஹல்லா கல்வியில் வளர்ந்து இருக்கிறதா அல்லது வளர வேண்டியது இருக்கிறதா? டாக்டர் இல்லாத ஊர், வக்கீல் இல்லாத ஊர், ப்ரொஃபஸர் இல்லாத ஊர், பல இடங்களில். உதாரணத்துக்கு ஒரு மூர்க்கமுடி இருக்கு போல, எனக்கு தெரிஞ்சவரை ஒரு மூர்க்கமுடியில 3 டாக்டர் இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு ஷா அகமது இருக்கிறார், அது மாதிரி அக்ஷத் இருக்கிறார். ஒரு 3 டாக்டர், நம்மை விட சின்ன ஊர் தான், 3 டாக்டர் இருக்கிறாங்க. அதை விட 2 மடங்கு பெரிய ஊரில் ஒரு டாக்டர் கூட இல்லை. அப்ப கல்வி என்று வருகிற பொழுது நாம் எப்படி யோசிக்கிறோம் என்றால், இந்த கல்வியின் மூலமாக நாம் வளர்ந்தால், நம் குடும்பம் அதன் மூலமாக வளர்ச்சி அடைந்தால் போதுமானது என்ற ஒரு குறுகிய வட்டத்திற்குள் சுருக்கி கொண்டதால் வந்த விளைவு. சரியா? சமூகம் சார்ந்து யோசிக்க வேண்டும், சமூகம் சார்ந்து யோசிக்க வேண்டும். சமூகத்திற்கு என்ன தேவை, சமூகத்திற்கு நாம் என்ன செய்வது என்று யோசித்தால் மாத்திரம்தான் நாம் சமூகத்தினுடைய அடிப்படை பிரச்சனையில் இருந்து நாம் உள்ளிறங்கி செயல்பட முடியும்.
இல்லை என்றால் முடியாது. குறைந்தபட்சம் அக்கறை வேண்டும். அதுக்கு நான் ஒன்று சொல்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேரை இஸ்லாத்துக்கு வரணும் விரும்பினாங்க. 2 பேர் அல்லது 2 பேர்ல ஒரு ஆள் தெரிஞ்சா சொல்லுங்களேன். 2 பேர், உமர், இன்னொருத்தர் அபூஜஹல். 2 பேர். இந்த 2 பேர் இஸ்லாத்துக்கு வரணும். அப்படி இல்லைன்னா 2 பேரில் ஒருவராக என்ன செய்யும்? இஸ்லாத்திற்கு வர வேண்டும். வந்தால் இஸ்லாம் பலமாக என்று நினைத்தார்கள். நல்லா கவனிக்கும். இவர்கள் வந்தால் இஸ்லாம் பலமாகும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாடினார். ஏன் அல்லாஹ் உமரை தேர்வு செய்தார்? உமரை விட மக்காவில் சிறந்த தலைவர் அபூஜஹல் தான். உமர் வீரமிக்கவர் தான். அபூஜஹல் அளவிற்கு போராடக்கூடியவர், திராணி உள்ளவர், எல்லாம் உண்டு. ஆனால் தலைவர் என்று வருகிற பொழுது அபூஜஹல் தான். அபூஜஹலை ஏன் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கல? ஏன் தேர்ந்தெடுக்கலன்னா, அபூஜஹல்ட்ட தான் இந்த தீனுல் இஸ்லாத்தை நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால சுபூதுல முடிஞ்சதோட நேரா போய் அபூஜஹல் கதவை தட்டுவான். கதவை திறப்பான். கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் தஃபனல் ஜன்னah. கலிமா சொல்லுப்பா, அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். தஅவாவை எத்தி வைத்தார்கள். கிட்டத்தட்ட 70 முறைகள் அபூஜஹலிடத்திலே இஸ்லாமிய அந்த தஅவாவை எத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரியான வரலாறு உமரிடத்திலே பெருமானார் சொன்னார்கள் என்று அதிகமான ஹதீஸ்களில் நாம் பார்க்க முடியவில்லை. அபூஜஹல் தான் எத்தி வச்சாங்க. அப்புறம் ஏன் அல்லாஹ் உமரை தேர்ந்தெடுத்தான்? ஒரே ஒரு நிகழ்வு தான். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் சுடும் மணலில் அவர்கள் வெறும் துணி இல்லாமல் வெற்று உடலிலே பாலைவன மணலில் போட்டு அவர்கள் கஷ்டப்படுத்தப்படுகிற பொழுது அந்த அரபிகள் கஷ்டப்படுத்துறாங்க. இஸ்லாத்தை விட போறியே இல்லையா? அவர் அஹத் அஹத்னு சொன்னார். அல்லாஹ் ஒருவன் தான், என்ன கஷ்டப்படுத்தினாலும் சரி விட மாட்டேன் என்றார். அபூஜஹல் அந்த பாதையில் வந்தார். ஏன் அவர் கூட கஷ்டப்படுத்துறீங்க? அவர் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுகிறார். கடுமையான கோபம் வந்தது. கையில் இருந்த சாட்டையை வைத்து பிலாலை அடித்து விட்டு அபூஜஹல் சென்றார். கொஞ்ச நேரம் ஆனது. உமர் அந்த பாதையை கிராஸ் பண்றார். அவரை காப்பாத்துற, பிலாலை காப்பாத்துற, ஆறுதல் சொல்லல, கேட்கிறார். ஏன் அவர் கூட அடிக்கிறீங்க? அவர் அஹத் என்று சொல்கிறார். அல்லாஹ் ஒருவன் என்று சொல்கிறார். எனவே அடிக்கிறோம். அல்லாஹ் ஒருவன் தானே சொன்னாரு, அது கேட்டா போட்டு அடிக்கிறீங்க. அவர் ஒரு அடிமை இனத்தை சார்ந்தவர். அடிமை என்றால் நீங்கள் கஷ்டப்படுத்துவீர்களா? உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? நீங்கள் தான் மனிதர்கள் தானே என்று பிலால் அவர்கள் விஷயத்தில் ஆறுதலாக அக்கறையாக ஒரு வார்த்தை தான் உமர் சொன்னார். நல்ல கவனிக்கும். ஒரு வார்த்தை தான் உமர் சொன்னார். சமூகத்திலே ஒரு தீங்கு நடக்கிற பொழுது கண்டும் காணாமல் செல்லாமல் அதன் மீது ஒரு அக்கறைப்பட்டு சொன்ன அந்த வார்த்தை அல்லாஹ் கபூல் செஞ்சா. அந்த ஒரு வார்த்தை தான் பின்னால் உமர் இஸ்லாத்திற்கு வருவதற்கும் அவர் ஆகச் சிறந்த ஹலீஃபாவாக மாறுவதற்கும் காரணமாக இருந்தது என்பதாக சொல்வார்கள். இதிலிருந்து நாம் தெரிய வேண்டியது, சமூகத்தின் மீது உண்டான அக்கறை உள்ளத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வாழணும், நம்ம ஊரு, நம்ம மஹல்லா, நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற கவலை வர வேண்டும். எப்படி மாற்றுவது? கஷ்டப்படுறாங்க, படிப்பு இல்லாமல் இருக்கிறார்கள், உண்பதற்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள். ரமலானிலே பார்க்கிறோம், ட்ரெஸ் வாங்குறது கூட காசு இல்லாமல் பள்ளிவாசல் ஜகாத்தா பெறுகிறார்கள். இதை எப்படி மாற்றுவது? அவர்களை தன்னறிவு பெற்றவர்களாக எப்படி மாற்றுவது என்ற அந்த கவலை அக்கறை கொஞ்சமாவது இருந்தால் மாத்திரம்தான் அந்த சமூகம் வளர்வதற்குண்டான வழிவகுப்பு. அவர்கள் சொன்னார்களா இல்லை? உண்மையிலே ரொம்ப மனம் நெகிழ்ந்து போடு. எங்களுக்கு ஐடியா, அதாவது நாங்கள் அதாவது மகளாக எப்படியாச்சும் முன்னேற்றணும் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். அந்த அக்கறை வந்துச்சா இல்லையா? அல்லாஹ் உடனே வழிகாட்டணும். ஐடியாலஜி இல்லை, ஸ்டேட்டஸ் எடுக்கணும், மக்களுடைய நிலையை தெரிஞ்சுக்கணும், முன்னேற்றணும். இதுல ஸ்டேட்டஸ் எடுக்கலாம், மக்களுடைய நிலையை தெரிஞ்சுக்கலாம், அப்படிதானே? தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எப்படி அதை தெரிந்து கொண்டு அவர்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வது? அந்த ஐடியாலஜி இல்லை. அந்த ஐடியாலஜியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு உண்டான கல்வியாளர்கள் இல்லை. கல்வியை மேம்படுத்துவதற்கு ஒரு ப்ரொஃபஸர் இல்லை, சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு டாக்டர் இல்லை, ஒரு வக்கீல் இல்லை. அந்த ஐடியாலஜி இல்லை. ஆனால் கவலை இருந்தது. அல்லாஹ் என்ன செய்தான்? அந்த கவலையை கபூல் செய்து
அவங்களுக்கு தேவையான ஐடியாலஜியை கொடுப்பதற்குண்டான ஒரு வழியை அன்பாவின் மூலமாக அல்லாஹ் தஆலா கொடுத்தான் இல்லையா? கண்கூடாக பார்க்கிறோமா இல்லையா? ஆக உள்ளத்தில் அந்த அக்கறை இருந்தால் போதுமானது. மஹல்லா மேம்பாட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் எல்லாம் நம்ம ஊர் பிள்ளைகள், நம்ம ஊர் மக்கள், பல இயக்கத்தை சார்ந்தவர்கள். இந்த இயக்கத்தை எல்லாம் தூர்தைக்கு போட்டுட்டு நாமெல்லாம் ஒரே மஹல்லா, நம்முடைய மஹல்லாவை நாம் எப்படி முன்னேற்றுவது என்ற ஒற்றை கொள்கையின் அடிப்படையில் ஒன்றிணைந்து செயல்பட்டதனுடைய ஆரம்ப நிலைதான் இது. இன்ஷா அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். ஒருங்கிணைந்து நம்முடைய மஹல்லா மக்கள், நம்முடைய மஹல்லா முன்னேறுவதற்குண்டான வழியை கையாள வேண்டும். இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். 6:10 இன்ஷா அல்லாஹ் முடிச்சிருவேன். அடுத்து 10 நிமிடம் மகரிப் தொழுகைக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் டைம் கொடுக்கப்படும். மகரிப் தொழுகைக்கு பின்னால் சிறப்புரை வச்சு சிறப்புரை பேச்சாளர் பேசுவார்கள். ஒரே ஒரு செய்தி, கல்வி விஷயத்தில் சொன்னாங்களே, பொருளாதாரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்ற பொழுது மதீனத்து அன்சாரிகள் எப்படி இருந்தார்களோ அதே நிலைதான் இன்றைக்கு நம்ம சமுதாயம் இருக்கிறது. எப்படி தெரியுமா? மதீனத்து அன்சாரிகள் உழைப்பாளர்கள், ஆனால் உழைக்கக்கூடிய உழைப்பை வீணாக்கி கொண்டிருந்தார்கள். சம்பாதிக்கிற சம்பாதியத்தை ஃபுல்லா யூதர்கிட்ட போய் கொடுத்தாங்க. அவன் ஆட்சியாளனாக இருந்தான், அவன் முதலாளியாக இருந்தான். இவங்க கடன் வாங்கியிருப்பாங்க, வாங்கிய கடனுக்கு வட்டி போடுவாங்க, கடனை அடைக்க முடியாது. வட்டி கட்டி கட்டி கடனும் வட்டியும் அசலும் சேர்ந்து இவங்க சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை எல்லாம், அந்த பேரிச்சம்பரத்தினுடைய கனிகளை எல்லாம் அவர்கள் யூதர்களிடத்தில் கொடுத்து அவர்கள் காலம் முழுவதும் அவர்கள் யூதனுக்கு அடிமையாகத்தான், அடிமை என்று சொல்ல வேண்டாம், யூதனுக்கு கீழ்ப்பட்டவர்களாகத்தான் அன்றைய அன்சாரிகள் பெருமானார் செல்வதற்கு முன்னால் இருந்தார்கள். இதே அவல நிலை இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலும் தொடர்கிறது. மேம்பட்டவர்களை பற்றி நான் இங்க பேச போவதில்லை. கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு தன்னுடைய தேவையை நிறைவேற்ற முடியாமல், தேவை நிறைவேற்ற என்ன செய்யணும், அவங்களுக்கு முடியலன்னா ஜகாத் என்ற ஒரு விஷயம் இருந்தால் அழகிய கடன் கொடுத்து என்ன செய்ய, வட்டியிலிருந்து காப்பாற்றலாம். அதற்குண்டான வழிமுறை இல்லை. எனவே இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் கீழ்மட்டத்திலே உள்ளவர்களில் ரிப்போர்ட் சொல்வது 80% பேர்கள் வட்டி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். பொருளாதாரம், அது ஹவுஸ் லோனா இருக்கலாம், எந்த லோனோ அல்லது மகளிர் சுய உதவி குழுக்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு அடிப்படையில் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வட்டி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். வட்டி வாங்கக்கூடிய சமூகம் எந்த காலத்திலும் மேலே வராது. அவங்க ரிஸ்க்குல பறக்கத்து இருக்காது. சம்பாதிப்பதை லோனுக்கோ இவனுக்கோ கட்டிக்கிட்டே இருப்பாங்க. காலம் முழுவதும் கடன் வாங்கிக்கிட்டே இருப்பான். தேவைக்கு அப்படியே தான் இருப்பாங்க. இந்த நிலையை மாற்ற வேண்டும் தான் பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்கள் யோசிக்க வேண்டும். கணியத்திற்குரியவர்கள் இந்த மாதிரியான நிலையை நம்முடைய சமூகத்திலிருந்து மாற்றம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கல்வி, பொருளாதாரம், சுகாதார மேம்பாடு ஒரு கிட்டத்தட்ட 10 அம்ச திட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் சிறப்பான முறையில் உங்களுக்கு அதை விளக்கி காட்டுவார்கள். 10 அம்ச திட்டங்களை கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நாஷியார் மஹல்லா இனிமேல் செயல்படும். முன்னால் சொன்னது மாதிரி எல்லாம் எடுத்த உடனே பட்டுலாம் முடிக்க முடியாது. ஒரு நீண்ட தொலைதூர பயணம். 10 ஆண்டுகள் என்று ஒரு கணக்கு. ஏன் 10 ஆண்டு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முந்தைய 13 வருடம் என்பது மக்கால ஒரு கட்டமைப்பு கிடையாது. கட்டமைப்புனா என்ன? ஒரு மஹல்லா கிடையாது. அவர்களுக்கு எந்த பள்ளிவாசல் கிடையாது. பள்ளிவாசல் இருந்தாலும் போய் தொட முடியாது. சொந்தமான பள்ளி கிடையாது. சொந்த மஹல்லா கிடையாது. அவர்கள் சொந்த காரியங்களை செய்வதற்கே முடியாத நிலை இருந்தது. மஹல்லா கட்டமைப்பு என்பது எப்ப வந்துச்சுன்னா மதீனாவுக்கு வந்த பின்னாடி. மதீனாவுக்கு வந்த பின்னாடி அங்கே வந்தவொன்னு ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள். அல்லாஹ் நமக்கும் ஒரு பள்ளியை கொடுத்திருக்கிறார். அந்த பள்ளியை அடிப்படையாக வைத்து மஹல்லாவை உருவாக்கினார்கள். நமக்கும் ஒரு மஹல்லா இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியை கேந்திரமாக வைத்து 10 வருட காலம் உழைத்தார்கள். அந்த உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி மதீனா கல்வியிலும் பொருளாதாரத்திலும் சுகாதாரத்திலும் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மேம்பட்டிருக்கிறது. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் அதுபோன்று ஒரு உழைப்பை 10 வருட காலம் நாம் உழைத்து இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மஹல்லாவை மேம்படுத்துவோம். வளர்ச்சியுவதற்குண்டான எல்லா காரியங்களையும் செய்வோம். செய்யக்கூடிய மக்களுக்கு நம்முடைய முழு ஒத்துழைப்பை நாம் முடிந்த அளவிற்கு வழங்குவோம் என்று சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.